A friend to everyone is a friend to no one. எல்லார்த்தையும் ஒருத்தர் ஃப்ரெண்டாக இருக்க முடியும்னா அவன் யார்கிட்டையுமே உண்மையாக ஃப்ரெண்டாக இல்லை. ஸோ நம்ம எடுத்துக்கலாம், நீங்கள் உங்களை தான் நீங்கள் ஃபஸ்ட்டு டேக் கேர் ஆஃப் பண்ணணும். அப்புறம் தான் நீங்கள் அடுத்தவங்கள உதவ முடியும். இது புத்திசமில் இருக்குது, எல்லா ரிலீஜன்லேயும் இருக்குது. ஸோ நினச்சி பாருங்கள், மேன் ஏ ஒரு ஆம்பளை இருக்கான். ஸோ அவன் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறான், அவளுக்காண்டி எல்லாம் பண்ணுறான், அவன் கோல்ஸை சாக்ரிஃபைஸ் பண்ணி மேரேஜ் பண்ணுறான், எல்லாம் பண்ணுறான். கடைசியில் அவன் ஒரு ஆவரேஜான வாழ்க்கையை வாழ்ந்து குழந்தைகள் பெற்று இப்படி பண்ணிகிட்ருக்கான். ஆல் ஆஃப் அ சடன் என்ன ஆகுது, அந்த ஒய்ஃப் டைவர்ஸ் பண்ணுறா. டைவர்ஸ் பண்ணோடனே இவனோட சொத்து 60% அவளுக்கு போயிடும். அப்புறம் இவன் போச்சு, இவன் வாழ்க்கையை முடிஞ்சு கடைசியில் இவன் சூசைட் பாயிண்ட் நிற்கிறான். ஸோ கடைசியில் இவன் வாழ்க்கையை நொறுங்கிட்டு எதனால, இவன் அவளுக்காண்டி எல்லாம் பண்ணதுனால. ஸோ ஓகே, அடுத்து மேன் பி, இன்னொரு ஆம்பளை இருக்கான். அவன் என்ன பண்ணுறான்னா 20 வயசுலேருந்து 30 வயசுலேயுமே செல்ஃபிஷாக இருக்கான். அவன் உமனை இக்னோர் பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸை இக்னோர் பண்ணுறான். எதுக்காண்டி, அவனோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணதுக்காண்டி. கடைசியில் அவன் யாரையும் யாரையும் எதுவும் ஒர்க் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவனோட கோல்ஸ் அவன் தியாகம் பண்ணலாம். அவனுக்கு செல்ஃபிஷாக இருக்கான், அவனோட கோல்ஸில் கரெக்டாக இருக்கான். கடைசியில் என்னாச்சு, அவனுக்கு 30 வயசு ஆகுது, அவன் ஒரு மில்லியனராக இருக்கான், ஒரு 6 பேக் பாடியோடு இருக்கான். அவன் அவனுக்கு யார் ஆசைப்படுறானோ அந்த மாதிரி இருக்கான். ஸோ நீங்கள் மேன் ஏ அவனோட கேர்ள் ஃப்ரெண்டு, ஒய்ஃபு அப்படி இப்படின்னு கவலைப்பட்டு கடைசியில் அவன் லைஃபே விடுறான். நீங்கள் அப்படி இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்களா? இல்லை மேன் பி செல்ஃபிஷாக இருந்து அவனோட கோல்ஸை அச்சீவ் பண்ணி அவன் எங்கே இருக்கணுமோ அவன் அங்கே இருக்கிறான். ஸோ நீங்கள் யாராக இருக்கணும் நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. ஸோ இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் பொண்ணை தேடி போகிறீங்க. ஆனால் பொண்ணை தேடி போனால் உங்களுக்கு பொண்ணு கிடைக்குமான்னு டவுட்டு. ஆனால் நீங்கள் உங்கள் கோல்ஸ், மணி, சக்ஸஸை தேடி போனால் கண்டிப்பாக உங்களுக்கு பொண்ணு தேடி வரும். இது ஒரு catch 22ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் பணத்தை தேடி போனால் பொண்ணுங்க தேடி வராங்க, ஆனால் பொண்ணுங்களை தேடி போனால் பணம் வருமானு சொல்ல முடியாது. ஸோ இது பணத்துக்குன்னு இல்லை, இது சக்ஸஸ் எல்லாத்துக்கும் சொல்லலாம். நீங்கள் செல்ஃபிஷாக தான் இருக்கணும். ஸோ இது நான் சொல்லது கொஞ்சம் ரூடாக இருக்கும். ஏன்னா என்ன ஜான் நீ செல்ஃப்லெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லுவேன், ஆனால் இந்த வீடியோவில் செல்ஃபிஷாக இருக்குன்னு சொல்கிற. இது ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோன்னு சொல்லலாம். ஏன்னா நீங்கள் உங்களை டேக் கேர் ஆஃப் பண்ணால் தான் நீங்கள் எல்லாரையும் டேக் கேர் ஆஃப் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் இது சொல்லுவாங்க, இஃப் த ஃபுட் வாஸ் ஆன் த அதர் ஃபுட், இந்த பூட் வாஸ் ஆன் த அதர் ஃபுட், நோ ஒன் கேர்ஸ். அப்படின்னா உங்களுக்கு ஒரு கவலை, நீங்கள் அடுத்தவங்களுக்கு கவலைன்னா நீங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்க. ஆனால் உங்களுக்கு கவலைன்னா அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா? டவுட்டு தான். அதனால் நீங்கள் உங்களை பற்றி கட் பண்ணணும். ஸோ நீங்கள் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் எல்லாம் கட் பண்ணிடணும். அதாவது உங்களை எனர்ஜி, டைம், மணி, ரிசோர்ஸ் எல்லாம் எடுக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்ஸை நீங்கள் ஃபுல்லாக கட் பண்ணிடணும். ஸோ அவங்க அவங்க பணம் கேட்குறாங்க, நீங்கள் அனுப்பி கொடுக்குறீங்க. ஆனால் உங்களுக்கு பணம்னு கேட்கும்போது அவங்க அனுப்பி தராங்களா? கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ புத்தா என்ன சொல்லியிருக்காருன்னா, ஒருத்தன் அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதவனை நீங்கள் போய் ஹெல்ப் பண்ண முடியாது. திருப்பியும் சொல்கிறேன், ஒரு ஆள் அதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாட்டி நம்ம போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. இது எல்லாத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒருத்தன் அவன் நல்லா இல்லை, அவன் ஃபுல்லாக ட்ரக்ஸ் எடுக்கிறான், இது எடுக்கிறான், அது எடுக்கிறான், நல்ல மனநிலையில இல்லை, நம்ம எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறான்னா அவனுக்கு உதவுனா மட்டும்தான் நம்ம அவனுக்கு உதவ முடியும். ஸோ நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ணாதவங்களுக்கு நீங்கள் போய் உதவிட்டு இருக்காதீங்க, உங்களை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ பீப்புள் ஹூ ஆர் ஸ்ட்ரகிளிங் வித் ஹெல்பிங் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது நான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். அதாவது என் ஃப்ரெண்ட்ஸை நான் ஹெல்ப் பண்ணணும்னு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவேன். ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாதப்போ நான் எப்படி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும்? அவங்க மனசு வச்சா மட்டும்தான் நான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். ஸோ செல்ஃபிஷ் மென் சக்சீட். அதனால் நீங்கள் உங்களை டேக் கேர் ஆஃப் பண்ணுங்கள். மீதியெல்லாம் அதாவது டைம்லேருந்து இப்போ மணிலேருந்து வரும். மணி நீங்கள் இப்போ ஜிம்முக்கு செலவு பண்ணுறீங்க, டயட்டுக்கு செலவு பண்ணுறீங்க, உங்கள் க்ரோத்துக்கு செலவு பண்ணுறீங்க, ஓகே. அதை விட்டுட்டு நீங்கள் ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும், பீஸா ஹட்டுக்கு போகணும், அங்கே போகணும், இங்கே போகணுன்னு பைசா செலவு பண்ணுறீங்க. கடைசியில் அவளே இருப்பாளா? டவுட்டு தான். அதனால் நீங்கள் உங்கள்கிட்ட ஃபோக்கஸ் ஃபுல்லாக பண்ணாலே பொண்ணுங்க அது இது எல்லாம் தேடி வரும். ஃப்ரெண்ட்ஷிப் சென்ஸில் நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு எல்லாம் செலவு பண்ணுறீங்க, பார்ட்டி பண்ணுறீங்க, வெளியே போகிறீங்க, எல்லாம் போகிறீங்க. உங்கள் 2 வருஷம் கழியும் போது உங்கள் க்ரோத்துக்கு அது ஏதாவது யூஸ் ஆகிருக்குமா? இருக்காது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு கோச்சிங்லையோ இல்லை எதுலையாவது, எனக்கு கோச்சிங்லையோ சும்மா சொல்கிறேன், எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள் ஃப்யூச்சருக்கு திருப்பி வரும். ஸோ அந்த மாதிரி உங்கள் க்ரோத்தில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் மணி, டைம், ரீசோர்ஸ் எல்லாத்தையும். ஃப்ரெண்ட்ஸு பார்ட்டிங்னு பண்ணால் அவங்க கூட இருப்பாங்களான்னு டவுட்டு. கேர்ள் ஃப்ரெண்ட் அவங்களும் செலவு பண்ணுறீங்க, அவங்க கூட இருப்பாங்களான்னு டவுட்டு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்கள் லைஃப் உங்களை தான் சென்டராக இருக்கணும். அப்புறம் உங்களுக்கு தேவையான ஒரு உமனை ஆட் பண்ணிக்கலாம், அப்புறம் தேவைன்னா நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ மெயின் இது நீங்கள் தான். நீங்கள் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணி அடுத்தவங்களுக்காண்டி வாழ்ந்து அவங்க கடைசியில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்களா? டவுட்டு. ஸோ எல்லாத்துலேயுமே செல்ஃபிஷாக இருங்க, எல்லாத்துலேயுமே இண்டிபெண்ட்டாகவும் இருக்க பாருங்கள். அப்புறம் நீங்கள் செல்ஃப்லெஸ்ஸாக இருந்து எல்லாருக்கும் உதவலாம்.
ஓகே கைஸ், இது ஒரு சப்ஸ்கிரைபர் ஸ்பெஷல். செல்ஃபிஷ் மென், இது சொல்ல கொஞ்சம் கஷ்டம்தான். செல்ஃபிஷ் மென் சக்சீட். ஸோ செல்ஃபிஷாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்டை கடைசியாக ஏற்றுக்கிற ஒரு ஆள் நானாக தான் இருப்பேன். ஏன்னா எனக்கு செல்ஃபிஷ்ங்கிற வார்த்தையே சுத்தமாக பிடிக்காது. ஆனால் இந்த கான்செப்ட் எனக்கு எப்போ மண்டில் கிளிக் ஆச்சோ அப்படின்னு எனக்கு புரிஞ்சு. ஸோ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் அடுத்தவங்கள பற்றி கவலைப்படாதீங்க, செல்ஃபிஷ் ரூட் அப்படி இல்லை. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்களை பார்த்துக்கோங்க, அப்புறம் நீங்கள் அடுத்தவங்கள பாருங்கள். ஏன்னா நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண போய் உங்களை விட்டுறாதீங்க. நீங்கள் 30 வயசுக்கு அப்புறம் உங்கள் மணி ரிசோர்ஸ் எல்லாம் வந்த அப்புறம் நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவலாம். அதை விட்டுட்டு இப்போமே நான் இவனுக்கு உதவணும், அவனுக்கு உதவணும், கடைசியில் உங்கள்கிட்டே பைசா இல்லாமல் போயிடும். அதான் என்னோடய வீடியோ. என்னோடய கோல் என்னென்னா செல்ஃப்லெஸ்ஸாக இருக்கணும். இப்போ நான் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணது கூட செல்ஃப்லெஸ்ஸாக ஒரு ஆளை உதவணும்னு தான். ஆனால் நான் ஒரு ரியல் லைஃப் சென்ஸில் இப்போ என்கிட்ட ஒரு ஆள் 100-1000 ரூபா கேட்குறாங்க, நான் வந்து யோசிச்சு தான் கொடுப்பேன், எடுத்த உடனே கொடுக்க மாட்டேன். இப்போ அவங்களுக்கு தேவையா, அவங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு வரும். இப்போ நீங்கள் ஒரு ஆள் வந்து உண்மையிலேயே தேவையாக இருக்கிறது கொடுக்கிறது வேறு, அவங்க வந்து ஆடம்பரத்துக்கு செலவு பண்ணுறது, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் உங்கள் கோல்ஸுக்காண்டி நீங்கள் மற்றவங்களை இது ஹெல்ப் பண்ண கேட்டாலும் நீங்கள் தியாகம் பண்ணாதீங்க. உங்கள் க்ரோத்துக்கே நீங்கள் ஃபுல்லாக செலவு பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லைஃப்பில் ஒரு லெவலுக்கு செட்டில் ஆகிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் உதவலாம். 30 வயசு ஆகிட்டீங்க, நீங்கள் ஒரு கோடீஸ்வரனாக இருக்கீங்க, அப்புறம் நீங்கள் யாருக்கு வேணுமோ ஹெல்ப் கேட்கும்போது பண்ணலாம். அதை விட்டு அந்த ஏலியராக இருக்கும்போதே நீங்கள் ஹெல்ப் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு பட்ஜெட் டைட்டாக இருக்கும், டைம் டைட்டாக இருக்கும். டைம் கூட அப்படி தான், உங்களுக்கு சக்ஸஸுக்கு மெயினானது டைம். அந்த டைமை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு சுற்றிட்டு இருந்தால் உங்கள் கோல்ஸை அச்சீவ் பண்ண முடியாது. ஸோ உங்கள் டைம் எல்லாத்துலேயுமே நீங்கள் செல்ஃபிஷாக இருந்து அப்புறம் நீங்கள் அச்சீவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், யாருக்கா பர்சனல் கோச்சிங்கன்னா கீழே லிங்கை புக் பண்ணுங்கள்.